இவனோட பேர் தான் டிபி கூப்பர். இவன் பண்ண ஒரு 6 மணி நேரம் சம்பவத்தினால இவன் சம்பாரிச்சது மொத்தம் $2,00,000 அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? $2,00,000 நம்மளோட இந்தியன் மதிப்புக்கு 1,80,00,000 வரும். அதுவும் இந்த காலகட்டம் கிடையாது, 50 வருஷத்துக்கு பின்னாடி. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க. இவன் ஒன்னும் சம்பாதிக்கலாம் இல்ல, அந்த பணத்தை கொள்ளையடிச்சிருக்கான். நவம்பர் 24, 1971 அப்ப போர்ட்லாண்ட் ஏர்போர்ட்ல ஒரு பாஸ்போர்ட்டையும் ஒருத்தர் நீட்டுறான். அந்த பாஸ்போர்ட்ல அவனோட பேர் என்னதுன்னா டேம் கூப்பர். அப்ப அவன் வந்து சியாட்டலுக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட்டையும் எடுக்கிறான். அவன் கையில ஒரு சூட் கேஸும் இருக்குது. ஆள் பாக்குறதுக்கும் பிசினஸ் மேன் மாதிரி கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஃபிளைட் 305 ஏறான். அந்த ஃபிளைட்டும் நல்லா ஸ்மூத்தா பறந்து போய்கிட்டு இருக்கும் போது, ஹலோ எஸ்கூஸ் மீ, இங்க வரீங்களா அப்படின்னு அங்க இருக்கிற ஹேர் ஹோஸ்டஸையும் கூப்பிடுறான். அப்போ அவங்க வந்து வாட் யூ வாண்ட் சார், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான் அவன் ஒரு சின்ன துண்டு சீட்டையும் கொடுக்கறான். அந்த சீட்ல என்ன எழுதி வச்சிருக்கான்னா, என்கிட்ட ஒரு பாம் இருக்குது, இதை போய் பைலட் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து இதை தமாசா எடுத்துக்கிறாங்க. போங்க சார், விளையாடாதீங்க அப்படின்னு. அப்ப என்ன மேடம், என்ன பார்த்தா உங்களுக்கு பயமாவே தெரியலையா? இந்தாங்க என் சூட் கேஸ் திறந்து பாருங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஒயரா பேட்டரியில போகிற ஒரு பாம் இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து 5வது செகண்ட்ல இருந்து அந்த ஏரோஸ்டஸுக்கு படபடன்னு வந்துருது. என்னடா நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்ற அப்படின்னு. அப்ப இதை பைலட் கிட்ட சொன்னதும் பைலட்டும் இதை கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றாரு. அப்ப இப்ப இந்த டேம் கூப்பர் கிட்ட பேரம் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு தேவை சிம்பிள், ஒரு $2,00,000 பணமும் ஒரு 4 பேராஷூட்டும், அது கூடவே ஒரு டேங்க் ஃபுல் பண்ண ஒரு காரும் சியாட்டல் ஏர்போர்ட்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். அப்போ அது எல்லாத்துக்குமே இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ சியாட்டல்ல அந்த ஃபிளைட் லேண்ட் ஆகுது. அப்போ அந்த $2,00,000 பணம் பேராஷூட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஏரோப்ளேனுக்குள்ள போயிடுறான். அப்போ உள்ள இருக்கிற 35 பேசஞ்சரையும் ரிலீஸ் பண்ணிடுறான். கூடவே இருக்கிற 2 ஏரோஸ்டஸையுமே சரி நீங்களும் போயிட்டு வாங்க மேடம் அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறான். அப்போ என்ன எல்லாரையும் விட்டுட்டான், லூசா இருப்பானோன்னு யோசிக்கும் போதுதான் அவன் பைலட்டை இன்னும் ரிலீஸ் பண்ணாம இப்போ ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்றா அப்படின்னு சொல்றான். அப்போ எங்க போகணும்னு இப்போ பைலட்டும் கேட்கறான். மெக்சிகோவை நோக்கி போய்கிட்டே இரு, அதுவும் 10,000 அடிக்கு கீழே போய்கிட்டே இரு. அந்த கீழே லேண்ட் பண்ணும்போது இருக்குள்ள சக்கரம், அதெல்லாம் மேல தூக்காம கீழேயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிளைட்டையும் இப்ப டேக் ஆஃப் பண்ண வைக்கிறான். அப்ப அந்த பிளைட் பறந்துகிட்டு இருக்கிற இடத்துல பயங்கர குளிர் காத்தும் மழையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்மளா பப்ஜி விளையாடும் போது எகிரி குதிப்புள்ள பின்னாடி இருந்து ஒரு டோர் வழியா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு குதிச்சிடுறான். இது பைலட்டுக்கே தெரியல. அப்ப சார் லேண்ட் பண்ணிடுவோமான்னு அவனும் கேட்கறான். அதுக்கெல்லாம் எந்த பதிலும் வராம இருந்துகிட்டு இருக்கும் போது பிளைட்டையும் அந்த பைலட் லேண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் உள்ள போலீஸும் வந்து பார்த்தா எங்கடா இங்க இருந்தவன் காணோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கூப்பர் தான் அப்பவே குதிச்சு தப்பிச்சுட்டானே. அப்போ அவன் எந்த இடத்துல குதிச்சிருக்கலாம் சரியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போலீஸ் இப்போ ஒரு இடத்துல ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் எங்க தேடினாலும் ஒண்ணுமே கிடைக்கல. அந்த பேராஷூட் கூட எங்க போச்சுன்னு தெரியல. அவன் அப்ப இருந்து இப்ப வர மாட்டாம தான் இருந்துகிட்டு இருக்கான். அவன் நேரம் செத்தே போயிருப்பான்ட்டு கூட சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிபி கூப்பர் பண்ண சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.